உங்களுக்கு ரெண்டு கண்ணன் திறக்கணும்னு சொல்லி தான் இந்த உலகத்தை நீங்கள் சிறப்பாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் நமது கமலரசு மேடம் இன்னைக்கு என்ன அரசு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த பாருங்க, இந்த கண்ணாடியை நான் வந்து போடுறேன் வச்சுக்கோங்க. ஏன் போட்டேன்? இப்போது எனது உங்களது அழகான முகங்கள் தெளிவாக தெரிகிறது. குழந்தைகள், இந்த உலகம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கமலரசி மேடம் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறாங்க. பாரதியார் சொல்றாரு, கண் திறந்து திறந்து பாருங்க, உலகத்தில் என்ன நடக்குது தெரியுங்க. நாம் ஏன் படிக்க வேண்டும், நாம் ஏன் கல்வி கற்க வேண்டும், மனிதனுக்கு என்ன வேண்டும், தமிழ் மொழி நாம் ஏன் கற்க வேண்டும். 80 மில்லியன் 8 கோடி மக்கள் பேசும் மொழி தமிழ் மொழி. இங்கிலாந்து மக்கள் கூட 8 கோடி மக்கள் கிடையாது. அந்த மொழி 3000 ஆண்டுகளான மொழி. அதில் இலக்கியம், இலக்கணம், நூல்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. பாரதியார் எழுதி வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கற்க வேண்டாமா? அந்த சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டாமா? எனவே நான் படிக்கிறேன். நான் ஏன் ஆங்கிலம் படிக்க வேண்டும்? உலகத்தில் இருக்கிற 2004 நாடுகளில் ஆங்கிலம் பேசுகிறார்கள். எந்த நாடுக்கு போனாலும் நீங்க ஆங்கிலத்தில் பேச முடியும். உயர்கல்வி, அறிவியல் அறிஞனாக நீங்க உலகத்தில் உள்ள மக்களோட பேச வேண்டும் என்று சொன்னால் ஆங்கிலம் கூட போதாது. உலக அறிஞர்கள் பேசும் மொழி கணிதம். கணிதம் உலக அறிஞர்கள் பேசுவார்கள். என்ன பேசுவாங்க தெரியுமா? F = G × M × M1 × M2 / R². இதுதான் உலக அறிஞர்கள் பேசும் மொழி. இதுக்கு என்ன பேரு? What is this? F = force = G × M1 × M2 / R². உலகத்திலேயே மாபெரும் அறிவியல் அறிஞன் கண்டுபிடித்த கணிதம். பிரின்சிபியா மேத்தமேட்டிஷியா. எஸ், ஓடிவாங்க புக் இருக்கா? கிராவிட்டி ஓடி வாங்க. யார் சொன்னாங்க? வாங்க வாங்க. கிராவிட்டி அந்த நம்ம ஷாலுங்க எடுத்து போனாங்களா? மனிதன் சர் ஐசக் நியூட்டன். பிரின்சிபியா மேத்தமேட்டிஷியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான நூல். இதனை விட சிறந்த அறிவியல் அறிஞர்கள் பிறந்ததே கிடையாது. அவர் பேரை சொன்னனால எனக்கு அணிவித்த அதே ஷால் அவருக்கு போடப்பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் கணிதம். உலக மக்கள் பேசும் மொழி. நீங்கள் நாளைக்கு ஒரு அறிவியல் அறிஞராக அமெரிக்காவிலேயோ, இங்கிலாந்துலையோ அல்லது இந்தியாவிலேயோ IIS இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அல்லது IIT ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்கள் கணித மொழியில் தான் பேசுகிறீர்கள். எக்கனாமிக்ஸ் குழந்தைகளை, எக்கனாமிக்ஸ் இந்த குறைந்தபட்ச பொருளாதாரத்தை பற்றி தெரியல இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஒரு நல்ல அம்மாவை கூட இருக்க முடியாது. வீட்டை நடத்த முடியாது. ஒரு பெட்டி கடை நடத்தினா கூட குறைந்தபட்ச வர்த்தகம் மேத்தமேட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இல்லை இந்த உலகத்தில் வாழ முடியாது. எனவே குழந்தைகள் என்ன சொல்றாரு? உங்கள் கண்களை திறக்க வேண்டும். கண் திறந்திட வேண்டும். கண்கள் இருந்தும் படிக்கவில்லை என்றால் உங்களுக்கும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அவர்களுக்கும் உலகம் தெரியாது, உங்களுக்கும் உலகம் தெரியாது. பிள்ளைகளே, எனக்கு ஒரு மாணவி இருக்கிறாங்க, மலேசியா வந்து பேசினாங்க. அவங்க யார் தெரியுமா? பெனோசபைன் IFS, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். போன்ஜூர் சைலேந்தர் பாபு. போன்ஜூர் கமத்தலைவு. அவங்க என்கிட்ட பேசுறது என்ன நினைக்கிறீங்க? நான் பேசுறது என்ன நினைக்கிறீங்க? பிரெஞ்சு மொழி. வாங்க, எனது மாணவி மலேசியா வந்து பேசினாங்க, பிரெஞ்சு மொழியில் பேசினார்கள். ஓகே, முத்துமீனா உலகத்தின் மாபெரும் அறிவியல் அறிஞர் சர் ஐசக் நியூட்டன் பெயரை உச்சரித்ததற்காகவே உங்களுக்கு இந்த மாபெரும் மரியாதை. அறிவியல் அறிஞர்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியா வாழணும்னா நோய்கள் இல்லை. பல நோய்கள் இருந்த அந்த நோய்களுக்கெல்லாம் தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சானே எட்வர்ட் ஜென்னர், ஜெனான் சாப், அதே மாதிரி லூயி பாஸ்டர். இது போன்ற அறிவியல் அறிஞர்கள் அவர்கள் தான் இந்த பூமியின் உண்மையான கதாநாயகர்கள். அவர்கள் நமக்கு தெரியல, யாரையாரே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அறிவியல் அறிஞர்கள் நம்மளை மகிழ்ச்சியாக இருக்கிறோம். போங்க. ஸோ பிள்ளைகளே, எனக்கு மலேசியாவில் போனது அவங்க எனக்கு எப்படி தெரியும்னா, IAS தேர்வு நடக்கும்போது IAS இன்டர்வியூ, அதுக்காக எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. Good evening, sir. Can I speak to Sailendra Babu? Yes, I'm Sailendra Babu speaking. How can I help you? Sir, I'm going for the IAS interview. I want you to train me for the IAS interview. Can you come to your place? Yes, you can come tomorrow evening at 4 o'clock. அந்த மாணவி வரும்போது அவங்க அப்பா அவங்கள கையில் பிடிச்சி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த மாணவிக்கு எந்த கண்ணுமே தெரியாது. Visually challenged girl is going for the IAS examination. அவங்கள்ட்ட முதல் கேள்வி கேட்டேன், why do you want to be an IAS officer?
நான் நிறைய மாணவர்களை கேட்பேன், நாம் ஏன் கல்வி கற்க வேண்டும், நாம் ஏன் விளையாட வேண்டும், நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? Why should you want to be an IAS officer? அந்த மாணவி சொன்னாங்க, Sir, I am a postgraduate student of English literature in Stella Maris College, Chennai. I am working now as a manager in the Indian Bank, State Bank of India. I want to work for the government. I want to help a lot of poor people. I want to make positive changes in the functioning of government department. Therefore, I want to be an IAS officer. 40 நிமிடங்கள் கேள்வி கேட்டேன், மணியான பதில்கள். எனக்கு ஒரு ஆச்சரியம். நான் சொன்னேன், My dear Beno, do you know something? I just can't train you. உங்களுக்கு என்னால் பயிற்சி தர இயலாது. ஏன் சார்? உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு யாரும் பயிற்சி தர முடியாது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நிறைய மாணவர்களை சந்திக்கிறேன். ஏழைகளாக இருக்கிறாங்க, வீட்டில் கஷ்டமாக இருக்கு, கல்வியில் பெரிய சாதிக்க முடியும், கல்வியினால் குடும்ப நிலையை மாற்ற முடியும். ஆனால் அவர்கள் கல்வி கற்க தயங்குகிறார்கள், முடியாது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் கண்ணு இருக்குது. உங்களுக்கு 2 கண் பார்வை இல்லாத போது நீங்களால் எப்படி நூல்கள் எல்லாம் படிக்க முடியும்? How did you learn the subjects meant for the IAS examination? என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு வழி இல்லை என்றால் நீ ஒரு பாதையை உருவாக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை என்னுடைய நண்பர்கள்லாம் வருவாங்க, இந்த புத்தகத்தை படித்து காட்டுங்கன்னு சொல்லுவேன். அவங்க படிப்பாங்க, 10 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அம்மாட்ட போய் அந்த புத்தகத்தை மீண்டும் படிக்க சொல்லுவேன். எங்கள் அம்மா படிப்பாங்க. அதுக்கு பிறகு நான் வீட்டுடைய மாடியில் போய் என் முன்னாடி 500 பிள்ளைகள் உட்காந்துருக்க மாதிரி நினச்சிட்டு ஒரு பேராசிரியர் மாதிரி நான் அந்த சப்ஜெக்டை பற்றி அப்படியே விவாதம் நடத்துவேன். அது முடிச்சுட்டு நான் வரும்போது எனக்கு அந்த சப்ஜெக்ட் முழுமையாக தெரிஞ்சிருக்கும். அது ஷேக்ஸ்பியராக இருக்கலாம், ஷெல்லியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், மில்டனாக இருந்தாலும், எந்த பாட்டாக இருந்தாலும் என் மனதில் இருக்கும் சார். நண்பர்கள், எனது அம்மா, நான், முயற்சி, சுய முயற்சி. குழந்தைகளை அடுத்த சில நாட்கள் நீங்கள் இந்த சுயமான முயற்சியை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்கள் திறந்துன்னு வச்சுக்கோங்க, பெனோசத்தை ஐஏஎஸ் காட்டுற வழிமுறையில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த தேர்வில் நிறைய மாற்றம் எடுக்க முடியும். இது ஒரு மாபெரும் வாய்ப்பு. 2 ரகசியம். ஒரு ரகசியம் நான் முதல்ல சொல்லிட்டேன். அதாவது உங்களுக்கு இந்த தேர்வு எழுதுவது என்பது முதல் ரகசியம். உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான நாட்கள் இணைந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ். நம்பர் 2, இது ஒரு மாபெரும் வாய்ப்பு. பாரதியார் சொல்றார், கண்கள் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை அமைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க முடியும். இல்லைன்னா சொந்த வருமானம் இல்லை, உங்களால் எந்த முடிவும் எடுக்க முடியல, நீங்கள் நினைச்சதை செய்ய முடியலன்னா விடுதலை வருமா? வராது. 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெண்களை மாதிரி திருமணமாகி வீட்டில் போய் அங்கே வேலையில் பண்ணிட்டு அப்படி இருந்துட வேண்டியதுதான். ஸோ இது ஒரு மாபெரும் வாய்ப்பாக நினைங்க. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு வாழ்க்கை மிக அழகான நாட்கள். இந்த தேர்வை பற்றிய பயம் இருக்கும், கவலைப்படாதீங்க. கவலை இருக்கும். இந்த தேர்வு என்பது பதட்டம் கொஞ்சம் இருக்கும். அதை எப்படி போக்குறதுன்னா காலப்போக்கில் நீங்கள் தான் இதை போக்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக பிள்ளைகளை இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன டிப்ஸ் தான் கொடுக்குறேன். இன்னும் சில நாட்களுக்கு எக்ஸாமினேஷனில்